அது இல்லாமல் பெண்ணுடைய கர்ப்பப்பை, அவளுடைய சினை முட்டை உற்பத்தி, ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து கர்ப்பப்பையினுடைய தரம், இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஒரு குழந்தை பிறப்பை வந்து நம்ம வந்து உருவாக்கி கொடுக்கும். அப்போ 2 பேர் ஜாதகத்தையும் நம்ம வந்து எடுத்து ஆய்வு பண்ணணும் அந்த இடத்துல. ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து உயிரணு உற்பத்தி வந்து குறைவாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் தானாகவே வந்து அதிகமாகிடும். மருந்து மாத்திரைகள் எடுக்காமே தானாக சரியாகும். ஒரு சில நேரத்தில் பெண்ணுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை வரும், தானாகவே சரியாகும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் வந்து நீர்க்கோர்வை, நீர்க்கட்டி இருக்குதுப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டி காணாமல் போயிடும். எந்த ஒரு பிரச்சனையும் தானாகவே வரும், தானாகவே சரியாகும். சிலருக்கு தான் வந்து வரும், கடைசி வரைக்குமே சரியாகாது. அப்போ வந்து என்னன்னா பரிகாரம் என்பது யாருக்கு பண்ணணும், யாருக்கு பண்ண தேவையில்லை, யாருக்கு எந்த நேரத்தில் பண்ணணும், இதையெல்லாம் நம்ம வந்து பார்த்து பண்ணும்போது கரெக்டான தீர்வு என்பது நமக்கு வந்து கிடைச்சிடும். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அடுத்த வீடியோ